ஓவியா, மத்திய அரசின் தொழில்துறை சர்வே 2023-2024 என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவர சர்வேயில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் தொழில்துறை மற்றும் வேலை வாய்ப்பில் முதலிடம் வகிக்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15.24% வரை தொழிற்சாலை ஊழியர்கள் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பணிபுரிகிறார்கள் என்றும் அந்த புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் 40,100 தொழிற்சாலைகள் தமிழகத்தில்தான் இருக்கின்றன. இது ஒட்டுமொத்த இந்திய அளவை ஒப்பிடும்போது 15.43% அளவுக்கு தமிழகத்தில் தொழிற்சாலைகளும் தொழில்துறை வேலை வாய்ப்புகளும் இருக்கின்றன என்றும் 2023-24 ஆகிய ஆண்டுகளை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்திய அளவில் முதல் 5 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்றும், 2வது இடத்தில் குஜராத்தும், 3வது இடத்தில் மகாராஷ்டிராவும், 4வது இடத்தில் உத்தரப்பிரதேசமும், 5வது இடத்தில் கர்நாடகாவும் இருக்கிறது என்று மத்திய தொழில்துறை சர்வே புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில், ட்விட்டர் பதிவில், தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரை திமுகவை பழித்துரைக்கும் அனைவருக்கும் மத்திய பாஜக அரசே தந்துள்ள ஒரு நெத்தியடி பதில் இதோ என்று அந்த புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழலை மேம்படுத்தி தடையற்ற மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தருவதால் தான் இந்த சாதனை சாத்தியமாகி இருக்கிறது. திராவிடமே வாழ வைக்கும், எல்லோரையும் உயர்த்தும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தொழில்துறை மற்றும் வேலை வாய்ப்பில் முதலிடம் பிடித்திருப்பதாக தொழில்துறையின் இந்த ஆண்டுக்கான சர்வே வெளியான நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ட்விட்டர் பதிவு மூலமாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஓவியா.